ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எரர் கெஸ்ஸிங் டெஸ்டிங் டெக்னிக் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். எரர் கெஸ்ஸிங் டெஸ்டிங் டெக்னிக் இஸ் அ டெஸ்டிங் டெக்னிக் where testers use their experience, intuition and knowledge of the system to predict where errors or defects might occur in the application. அதாவது இந்த டெக்னிக் எப்படின்னா, டெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட அனுபவம், அவங்களோட உள்ளுணர்வு, அவங்களோட அறிவு இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் அல்லது சிஸ்டத்தில் வந்து எங்கே எரர் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கணிக்கிறது தான் இந்த டெக்னிக்கோட மெயினான யூசேஜ். இட் இஸ் அன் இன்ஃபார்மல் அண்ட் கிரியேட்டிவ் அப்ரோச் டு டெஸ்டிங், ஆஃபன் யூஸ்ட் வேர் தேர் இஸ் லிமிட்டட் டாக்குமெண்டேஷன் ஆர் டைம் ஃபார் மோர் ஸ்ட்ரக்சர்ட் டெஸ்டிங் மெத்தட்ஸ். இந்த டெஸ்டிங் டெக்னிக் வந்து ஒரு நான் ஃபார்மல் அப்ரோச், ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்ட்ரக்சரான இது கிடையாது. இதை வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் டெஸ்டிங் ஒன்று சொல்லலாம். இதை எப்போ யூஸ் பண்ணுறோன்னா, டாக்குமெண்டேஷன் வந்து லிமிட்டடாக இருக்கும்போது, ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இல்லாத போது இந்த டெஸ்டிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டெஸ்டர்ஸ் ரிலை ஆன் தேர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிமிலர் சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷன் டு ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் ஏரியாஸ். அதாவது டெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பழைய அனுபவத்தை, ஏற்கனவே யூஸ் பண்ண சிஸ்டம், ஏற்கனவே அவங்க டெஸ்ட் பண்ண அப்ளிகேஷனை வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அப்ளிகேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து இன்ட்யூஷன், டெஸ்டர்ஸ் யூஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காமன் ப்ரோக்ராமிங் மிஸ்டேக், யூசர் பிஹேவியர் அண்ட் சிஸ்டம் வல்னரபிலிட்டிஸ் டு கெஸ் வேர் எரர்ஸ் மைட் அக்கர். டெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரோக்ராமிங்கில் எந்த இடத்துல மிஸ்டேக் வரும், நார்மலாக இந்த அப்ளிகேஷன் எப்படி பிஹேவ் ஆகும், எப்படி பிஹேவ் ஆகாது, எதுலலாம் இதில் வந்து லூப் ஹோல் பிரச்சனை இருக்கலாம், எரர் அக்கர் ஆகலாங்கிறத வந்து அவங்களோட இன்ட்யூஷன், அவங்களோட உள்ளுணர்வை வச்சு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் அப்ரோச், டெஸ்டர்ஸ் யூஸ் த அப்ளிகேஷன் டைனாமிக்லி ட்ரைங் இன்புட்ஸ் ஆர் சினாரியோஸ் தட் ஆர் லைக்லி டு காஸ் ஃபெயிலியர்ஸ். அது சில இன்புட்ஸை கொடுத்து பார்ப்பாங்க, இந்த இன்புட்ஸை கொடுத்தா இங்கே ராங்கான அப்ளிகேஷனில் எரர் வர வாய்ப்பு இருக்குது, பக் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்து செக் பண்ணுறது எக்ஸ்ப்ளோரேட்டிவ் அப்ரோச். வென் டு யூஸ் எரர் கெஸ்ஸிங், எப்போலாம் எரர் கெஸ்ஸிங் யூஸ் பண்ணணும், when there is no time for detailed test case design. அதாவது டெஸ்ட் கேஸஸ் இப்போ நார்மலாக வந்து நம்ம டெஸ்ட் கேஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க எல்லா அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது. அப்போ டெஸ்ட் கேஸ் எழுதும்போது டெஸ்ட் கேஸ் எழுத டைம் இல்லை, டீட்டெயிலாக ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சராக வந்து டெஸ்ட் கேஸ் எழுத டைம் இல்லை, முடியாத பட்சத்தில் வந்து இந்த எரர் கெஸ்ஸிங் யூஸ் பண்ணலாம். அப்புறம் when the system is complex and formal testing techniques are insufficient. சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, அதாவது கன்ஃபியூஷன் இருக்குது. அப்புறம் வந்து ஃபார்மல் டெஸ்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அது வந்து போதலை, அப்படிங்கும்போது இந்த எரர் கெஸ்ஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து when the tester has deep knowledge of the system or domain. அப்புறம் வந்து என்னென்னா, டெஸ்டருக்கு வந்து அந்த டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் சிஸ்டத்தை பற்றி ரொம்ப டீப்பான நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டீப்பான நாலேஜ் இருக்கும்போது இந்த எரர் கெஸ்ஸிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்.